திருவல்லிக்கேணி பெண் பிள்ளை இரகசியம் 95ஆம் இரகசியம். உபதேசம் செய்தேனோ அவன் மகன் போலே, பிறர் துர்க்கதி கண்டு பொறாமல் அவர்கள் வாழ வேண்டி வலிய அவர்களுக்கு நல்வார்த்தை சொல்லும் பரம காருண்யம் சிலரிடமே காணப்படும். தாய்க்கும் மகனுக்கும் தம்பிக்கும் இவர்க்கும் இவரடி பணிந்தவர்க்குமே இலையுள்ளது. ஆச்சாரிய ஹிருதயம் 704 என்று இதை அழகிய மணவாள பெருமாள் நாயனார் போற்றுகிறார். இவை என்றது ஞாலத்தார் அனர்த்தம் கண்டு ஆற்றாமையும் மிக்க கிருபையையும் மகன் என்றது ஸ்ரீ பிரகலாதாழ்வானை, தாய் சீதா பிராட்டி, தம்பி ஸ்ரீ விபீஷணாழ்வார், இவர் நம்மாழ்வார், இவரடி பணிந்தவர் ராமானுஜன். எம்பெருமான் திருநாமம் சொன்னதே காரணமாக சீறி தனக்கு கொடிய தண்டனைகளை செய்வித்த பாபிஷ்டர்களில் தலைவனான தனது தந்தை ஹிரண்யனை குறித்தும் அரச புத்திரர்களை குறித்தும் பிரகலாதாழ்வான் எம்பெருமானை பணிந்து உய்யும்படி உபதேசித்தது பிரசித்தம். தனக்கு ஒரு பயன் கருதாது பிறருடைய துர்கதியை பற்ற சாகாய் வைத்து நல்லோர் உபதேசம் பண்ணுவது. அசுர புத்திரர்களே, என்னிடமிருந்து மேலான இவ்வுண்மை பொருளை நாராயணனே சர்வரக்ஷகன் என்பதை கேளுங்கள். இதை வேறு விதமாக எண்ணலாகாது. இந்த விஷயத்தில் பொருளாசை முதலானவை காரணமல்ல. ஸ்ரீ மகாவிஷ்ணு நான் எந்த பயனையும் கருதி உபதேசிக்க முன்வரவில்லை என்கிறான் பிரகலாதாழ்வான். இவர்களும் வாழ்ச்சியடைய வேண்டும் என்று இவர்கள் பக்கல் கிருபையை உபதேசிக்க தூண்டுகிறது. பிறர் துர்கதி காணும் போது இவ்வார்த்தை உபதேசிக்க வல்லது தரிக்க முடியாத ஆற்றாமையும் உபதேசத்திலே தூண்டும். மேலே சொன்ன மிகச் சிலரிடமே விரோதம் செய்தாரும் வாழ வேண்டும் என்ற நோக்குடன் நல்லுபதேசம் செய்யும் கிருபையை காண முடியும். மிக சிறு பிராயத்தில் இதை செய்தவன் பிரகலாதாழ்வான். இதையே இந்த வார்த்தை காண்பிக்கிறது. 95ஆம் பகுதி நிறைவடைந்தது.